Hello friends, welcome to சமையல் டிஷ்ஷஸ். மஞ்சள் பூசணி சேர்த்து ஸ்பாஞ்ச் தோசை செய்ய போகிறோம். நிறைய ஏர் பபிள்ஸோட வெளிப்பக்கம் லேசாக செவந்து சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த தோசையை கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க மஞ்சள் பூசணி ஸ்பாஞ்ச் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தோசைக்கு 2 கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசியும் 2 கப்பு எடுத்துக்கலாம், இல்லை 1 கப்பு பச்சரிசி 1 கப்பு இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம். இது கூட அரை கப் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி ஊறி வர்றதுக்கு தண்ணி சேர்த்துட்டு குறைஞ்சது 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுங்க. அடுத்ததாக தனி பாத்திரத்தில் அரிசி ஊற வைக்கும் போதே அரை கப்பளவு ஜவ்வரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஓவர் நைட்டுக்கு ஊற விட்டுறலாம், அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 5 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. அரிசியெல்லாம் ஊறி வந்த பிறகு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை அரைக்கும் போது தேவைப்படும் போது மட்டும் தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரிசியை அரைச்சிக்கோங்க. ஊறின அரிசி உளுந்த 2 தடவையாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியையும் ஊற வச்ச அவளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவளை ஊற வச்சா போதும். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சோன்னா ரொம்ப ஈஸியாக ஊறி வந்துடும். அவலில் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஊறின பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அவலை சேர்த்து அரைக்கும் போது தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். ஜவ்வரிசியையும் அவளையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட மஞ்சள் பூசணிக்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. மஞ்சள் பூசணியையும் அரைச்சிட்டு இந்த மாவுலையே சேர்த்துடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இந்த தோசைக்கு சோடா, ஈஸ்ட்டு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. எதுவும் சேர்க்காமலேயே ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த பூசணிக்காயில் சாம்பார், காரக்குழம்பு, வறுவல் எல்லாமே சாப்பிட்ருப்போம். இந்த தோசையும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக வாசனையாக இருக்கும். 8 மணி நேரத்துக்கு மாவை புளிக்க வச்சுருங்க. பொதுவாக இந்த காய் பூசணிக்காவா பரங்கிக்காவான்னு இன்னும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோசைக்கல் சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. மாவை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு மூடி சேர்த்து குக் பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நிறைய ஏர் பபிள்ஸோட தோசை செம்ம சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு நல்லா புளிச்சிருச்சுன்னா நம்ம எண்ணெய் சேர்க்காமலும் இந்த தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தோசையை திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சும் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் பூசணி தோசையை கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Healthy and simple recipe க்கு subscribe சமையல் டிஷ்ஷஸ்.